Good afternoon, dear students. நேத்திக்கு வீடியோல நம்ம டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் டிசைன்ல 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுல ஃபர்ஸ்ட் டைப் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் டிசைன் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல செகண்ட் ரிசர்ச் டிசைனோட டைப் ரிசர்ச் டிசைன்ஸ் இன் கேஸ் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் ஆர் டயக்னோஸ்டிக் ரிசர்ச் ஸ்டடீஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம நேத்திக்கு பார்த்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் டிசைனுக்கும் டிஸ்கிரிப்டிவ் ஆர் டயக்னோஸ்டிக் ரிசர்ச் டிசைனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் வந்து நம்ம ப்ராப்ளமை ஃபார்முலேட் பண்றதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் வந்து அந்த ஃபார்முலேட் பண்ணதை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்ம பண்றது வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் ஆர் டயக்னோஸ்டிக் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்சா இருந்தாலும் டயக்னோஸ்டிக் ரிசர்ச்சா இருந்தாலும் ரிசர்ச் டிசைன் வந்து மோரார்லெஸ் சிமிலரா இருக்கிறதுனால இதை ரெண்டையும் நம்ம வந்து ஒன்னா குரூப் பண்ணியிருக்கோம். ஆனா டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் ஸ்டடீஸ்க்கும் டயக்னோஸ்டிக் ரிசர்ச் ஸ்டடீஸோட டிசைனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிஸ்கிரைப்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ஃபினாமினன். அதாவது நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்து ஸ்டடி பண்றோமோ, எதை எடுத்து நம்ம ரிசர்ச் பண்றோமோ, அந்த சப்ஜெக்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை ஃபுல்லா சொல்றது வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் ஸ்டடீஸ். வேறஸ் டயக்னோஸ்டிக் ரிசர்ச் ஸ்டடீஸ்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எத்தனை தடவை திரும்ப திரும்ப நடக்குது அப்படிங்கறத சொல்றது வந்து டயக்னோஸ்டிக் ரிசர்ச் ஸ்டடீஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஃபீவர் வருது, எதனால காய்ச்சல் வந்தது அப்படிங்கறத நீங்க ஒரு ரிசர்ச் ப்ராப்ளமா எடுத்து நீங்க ஹைபோதசிஸ் ஃப்ரேம் பண்ணி ஃபீவருக்கான ரீசனை வந்து நீங்க ஸ்டடி பண்றீங்க அப்படின்னா, ஸோ ஃபீவர் எதனால வந்தது, ஃபீவர் வந்ததுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ ஃபீவர் வந்ததுனால பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு அந்த ஃபீவருக்கும் அந்த ஸ்டடி ரிசர்ச் பர்சனுக்கு உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸை ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்றது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் ஸ்டடீஸ். டயக்னோஸ்டிக் ரிசர்ச் ஸ்டடி என்ன பண்ணுவோம், டயக்னைஸ் அப்படின்னா வந்து நோயறிதல். அப்ப டயக்னோஸ்டிக் ரிசர்ச் டிசைன் என்ன பண்ணும்னா, அந்த ஃபீவர் எவ்வளவு நேரம் வருது, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை விட்டு 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 பாடி டெம்பரேச்சர் கூடுது குறையுது, ஸோ அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது, ஸோ எத்தனை தடவை அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் சம்திங். அப்போ டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் வந்து அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸை ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணிடும். டயக்னோஸ்டிக் ரிசர்ச் டிசைன் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எத்தனை தடவை திரும்ப திரும்ப நடக்குது அப்படிங்கறத சொல்றது டயக்னோஸ்டிக் ரிசர்ச் டிசைன். ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரு தடவை சொன்னா அது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் ஸ்டடீஸ் ஃபுல்லா, அதே ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அது மாதிரி நடக்குது அப்படின்னு ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ் சொல்றோம் அப்படின்னா அது டயக்னோஸ்டிக் ரிசர்ச் ஸ்டடீஸ். சரியா? பாருங்க, ஸ்டடி டிஸ்கிரைப்ஸ் த பினாமினா அண்டர் ஸ்டடி. பினாமினா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நிகழ்வு. சோ எந்த நிகழ்வை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதை டிஸ்கிரைப் பண்றது, அதை போர்ட்ரை பண்றது, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து சித்தரிப்பு பண்றதா வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் ஸ்டடி. The data collected here may relate to the demographic or the behavioral variables. So இங்க நம்ம சேகரிக்கிற தகவல் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீமோகிராபிக் வேரியபிள்ஸா இருக்கும். டீமோகிராபிக் அப்படிங்கிறது மக்கள் தொகை சம்பந்தமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பிஹேவியரல் வேரியபிள்ஸ், நடத்தை சம்பந்தமான வேரியபிள்ஸா இருக்கும். பிஹேவியரல் வேரியபிள்ஸ் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட்ஸ் அண்டர் ஸ்டடி. ஸோ நம்ம யாரை எடுத்து ரெஸ்பாண்டன்ட், யார் நமக்கு பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு பேர் தான் வந்து ரெஸ்பாண்டன்ட். அப்ப ரெஸ்பாண்டன்டோடைய டீமோகிராபிக் ஃபேக்டர்ஸ், நேம், ஏஜ், அவங்களுடைய ஜெண்டர், அவங்களுடைய இன்கம் லெவல், அவங்க மேரிடா அன்மேரிடா, மேரிடா இருந்தாங்கன்னா ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற வேரியபிள்ஸ் ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்கிறது டீமோகிராபிக் வேரியபிள்ஸ். அந்த அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்றது. பிஹேவியரல் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய நடத்தை சம்பந்தமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து பிஹேவியரல் வேரியபிள்ஸ். The research has got very specific objective. ஸோ நம்ம ஏற்கனவே எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் ஸ்டடீஸ்ல வந்து என்ன படிச்சோம் அப்படின்னா, அங்க வந்து நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா நோட் திருப்பி பாருங்க, எழுதியிருக்கிறத அங்க வந்து என்ன சொல்லியிருப்போம், the objective is general rather than specific னு சொல்லியிருப்போம். குறிப்பிட்ட அப்ஜெக்டிவ் இருக்காது, அங்க பொதுவான அப்ஜெக்டிவா இருக்கும். இங்க வந்து ஸ்பெசிபிக், குறிப்பிட்ட அப்ஜெக்டிவ் ஃப்ரேம் பண்ணுவோம். அதே மாதிரி அங்க வந்து என்ன சொல்லியிருப்போம், டேட்டா ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆர் வேக், தெளிவற்ற டேட்டா தான் அங்க கிடைக்கும்னு சொன்னோம். ஆனா இங்க பாருங்க, கிளியர் கட் டேட்டா ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னா தெளிவான தகவல் நம்ம கிட்ட இருக்கணும். அண்ட் uses a large sample. அங்க எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் டிசைன்ல the sample size is small அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திருப்போம். இங்க வந்து சாம்பிள் வந்து என்னது, it uses a
large sample which is drawn through a probability sampling design. So நம்ம அங்க என்ன பார்த்தோம், நான் probability sampling design. So exploratory research உடைய அப்படியே contrary opposite நம்ம டேட்டாஸை கலெக்ட் பண்றதா வந்து இந்த descriptive research design. So அங்க general objective, a specific objective. அங்க data requirements are vague, இங்க வந்து clear cut data. அங்க small sample, இங்க வந்து large sample. அங்க நம்ம யூஸ் பண்றது நான் probability sampling, இங்க யூஸ் பண்றது probability sampling design. probability sampling அப்படின்னா equal chance of occurrence of an event. எல்லாத்துக்கும் நம்ம சம உரிமை கொடுத்து அந்த சாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா அது probability sampling. புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம நேத்திக்கு சொன்ன எக்ஸாம்பிள எடுத்துக்கலாம். நம்ம கம்பெனில வந்து 2500 பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம முதல் 250 பேரை எடுத்துக்குவோம், இல்ல நமக்கு பிடிச்ச 250 பேரை எடுத்துக்குவோம்னு சொன்னோம். அதுதான் வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படிங்கிறது வந்து அந்த 50 பேரையும் ஒரு காரணத்தோட சூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த 2500 பேரையும் ஒரு பெரிய ட்ரம்ல பேர் எழுதி போட்டு குறுக்கு சீட்டு போட்டு எடுக்கிறது. அப்ப எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 10வது ஆள், 20வது ஆள், 30வது ஆள், 40வது ஆள்னு மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல நம்ம வந்து சாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அங்க லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம், ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருப்போம். நோ ஸ்பெசிபிக் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் மேட்னு சொல்லியிருப்போம். எதுல, எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் டிசைன்ல. இங்க பாருங்க, the recommendations or findings in a descriptive research are definite. இங்க வந்து தெளிவான நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும். அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நம்ம ஃபைண்டிங்கோ இல்ல ரெக்கமெண்டேஷன்லயோ நம்ம அதை தெளிவா கொடுக்கணும். ஸோ நீங்க அங்க பார்த்த அந்த 5 பாயிண்ட்டுக்கு நேர் ஆப்போசிட்டான 5 பாயிண்ட்ஸ் தான் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைனோட கேரக்டரிஸ்டிக்ஸ். சரிங்களா? அடுத்து பாருங்க, descriptive research design is concerned with research studies with the focus on the portrayal of the characteristics of a group or individual or situation. என்ன சொல்றாங்க, ஒரு descriptive research design உடைய முக்கியமான focus மையமே என்னன்னு பாத்தீங்கன்னா portrayal of the characteristics of a group. portrayal அப்படிங்கிறது சித்தரிக்கிறது. எதை சித்தரிக்கிறாங்க, characteristics. சோ நம்ம எதை எடுத்து ஸ்டடி பண்றோமோ அதனுடைய பண்புகள் அந்த குரூப்பினுடையதா இருக்கலாம், இல்ல தனி நபரா இருக்கலாம், இல்ல ஒரு சூழ்நிலை சம்பந்தமா அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்ப நம்ம சொன்ன தெரியுங்களா, காய்ச்சல் அடிக்குது, எதனால அடிக்குதுன்னு, அந்த என்டையர் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்றது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன். The main objective of such studies is to acquire knowledge. இதனுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸை ஸ்டடி பண்ணி. Descriptive research is undertaken to provide answers to question. So descriptive research வந்து இந்த கேள்விகளுக்கான விடைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்றோம். என்னென்ன கேள்வி, who யாருனால நடந்தது, what என்ன நடந்தது, where எங்க நடந்தது, when எப்பொழுது நடந்தது, and how எப்படி நடந்தது. சோ என்னென்ன கேள்விக்கு ஆன்சர் பண்றோம், சோ யாரால, who, what என்ன நடந்தது, where அது எந்த இடத்துல எங்கு நடந்தது, when எப்பொழுது நடந்தது, டைம் பீரியட சொல்றது இல்ல டேட்டை சொல்றது, how அந்த நிகழ்வு எப்படி நடந்ததுன்றத சொல்லுவோம், பட் நாட் why ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற காரணத்தை நம்ம இங்க கண்டறிய மாட்டோம். சோ காரணங்கள் இங்க நம்ம சொல்ல மாட்டோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் டிஸ்கிரைப் பண்றோம். ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, யாருனால நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, எவ்வளவு நேரம் நடந்ததுங்கிற கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்லுவோமே தவிர எதனால அது நடந்ததுங்கிற காரணங்களை இங்க வந்து நம்ம கண்டறிய மாட்டோம். For example சொல்றாங்க பாருங்க, to identify the use of a product to various groups. இப்ப நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை எல்லா குரூப் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா a research study may be undertaken to question whether the use varies with. அதாவது இப்போ நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள்ல அந்த குரூப்ல இருக்க மக்கள் எல்லாம் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம். எதை பேஸ் பண்ணி கேட்கிறோம்னா இன்கம், அதாவது வருமானத்தை பொறுத்து நம்ம பொருளை பயன்படுத்துறாங்களா, ஏஜ் வயதை பொறுத்து நம்ம பொருளை பயன்படுத்துறாங்களா. சே எக்ஸாம்பிள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம பெண்ணை யூஸ் பண்றாங்க, வயசானவங்க எல்லாம் நம்ம பெண்ணை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி செக்ஸ், ஜெண்டர், அதாவது மேல்லாம் நம்ம பொருளை யூஸ் பண்றாங்க, ஃபீமேல்லாம் நம்ம பொருளை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜெண்டருக்கு இதுக்கு சம்பந்தமான இருக்கும். இப்போ ஆட்டோமொபைல் எடுத்துக்கிறீங்கன்னா கார் வந்து பசங்க தான் விரும்புவாங்க. 2 வீலர் இப்ப Yamaha R15 இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 100 பேரை சாம்பிள் எடுத்து ஸ்டடி பண்றோம் அப்படின்னா 100ல 90 மேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 90 பாய்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதே 100 சாம்பிள் ஃபீமேல் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா அந்த 100ல 90 பேர் பிடிக்காதுமாங்க, 10 பேர் தான் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஜெண்டரை பொறுத்து மாறுதா.
இல்ல வேற ஏதாவது கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து மாறுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறேன். On the other hand, the diagnostic studies aimed at, so இப்போ நம்ம டிஸ்கிரிப்டிவ் பார்த்தோம் இல்லைங்களா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபுல்லா படிக்கிறது டிஸ்கிரிப்டிவ். இன்னொரு பக்கம் டயக்னோஸ்டிக் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது என்ன சொல்லும், aimed at identifying the relationship of an existing problem. ஸோ ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைல அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, ஒன்னோட ஒண்ணு எப்படி தொடர்பு இருக்கு. சே எக்ஸாம்பிள், இன்கம் அதிகமா இருக்கிற மேல் எல்லாம் நம்ம பொருளை விரும்புறாங்களா, ஸோ இன்கமையும் ஜெண்டரையும் கம்பேர் பண்றது. அப்படி இல்லை அப்படின்னா வந்து மேல் எல்லாருமே வந்து நம்ம பொருளை விரும்புறாங்களா அந்த பேசிஸ் ஆஃப் ஃபேமிலி சிச்சுவேஷன், இது மாதிரி ஒன்னோட ஒண்ணு தொடர்பு படுத்தி நம்ம பார்க்கறது வந்து இந்த டயக்னோஸ்டிக் ஸ்டடி. பேஸ்ட் ஆன் த டயக்னோசிஸ் இட் வுட் ஆல்சோ ஹெல்ப் டு சஜஸ்ட் மெத்தட் டு சால்வ் த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளத்துடைய கேரக்டரிஸ்டிக்ஸை ஃபுல்லா நம்ம டிஸ்கிரிப்டிவ்ல டிஸ்கிரைப் பண்ணிட்டு டயக்னைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமை உடைச்சு எதோட எது தொடர்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை அடுத்த ஸ்டெப்ல சால்வ் பண்றதுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்றாங்க. In this process, it may also evaluate the effectiveness of suggestions already implemented. So, in the diagnostic process, it may also evaluate the effectiveness of the suggestion. So, ஏற்கனவே நம்ம சஜஷன்ஸ் சொல்லிருப்போம் இல்லைங்களா, அதனுடைய செயல்திறன் எந்த மாதிரி இருக்கு, அதை நடைமுறைப்படுத்தும் போது அதனோட செயல்திறன் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் இது ஐடென்டிஃபை பண்ணும். அடுத்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைனோட அப்ஜெக்டிவ்ஸ் to describe the characteristics of a relevant group. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குரூப்னுடைய characteristics டிஸ்கிரைப் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். To estimate the percentage of units in a specified population exhibiting a certain behavior. அதாவது பாப்புலேஷன்னா நம்ம 2500 மொத்தமா சொல்றது பாப்புலேஷன், அதுல சாம்பிள்ங்கிறது ஒரு பகுதி எடுத்து பண்றோம் தெரியுங்களா, அந்த சாம்பிள குறிக்கிறதா வந்து யூனிட். சோ எத்தனை பர்சன்டேஜ் வந்து அதே மாதிரியான பிஹேவியர் அதே மாதிரியான நடத்தையை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது. டு டிட்டர்மைன் த பெர்செப்ஷன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் கேரக்டரிஸ்டிக். பெர்செப்ஷன் அப்படிங்கிறது பார்வை. சோ நம்ம பொருளின் மீது அந்த குரூப்பினுடைய பார்வை எந்த அளவுக்கு இருக்கு. சோ பெர்செப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு பேனாவை இப்படி நான் காட்டினேன் அப்படின்னா தூரத்துல இருந்து பார்க்கையில, இப்ப இந்த பேனாவை இப்படி பிடிச்சிருக்கேன்னு வைங்களேன், தூரத்துல இருந்து பார்க்கையில சார் கையில வந்து சாக்பீஸ் வச்சிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு ஒருத்தர் நினைப்பா. இன்னொருத்தர் நினைப்பா சார் கையில பேனா வச்சு சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு நினைப்பா. இன்னொருத்தர் எனக்கு எப்படி தெரியும், சார் கையில சிகரெட் பிடிக்கிற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி நினைப்பா. ஸோ ஒவ்வொருத்தவங்க பார்வைக்கு அந்த இந்த பொருள் எப்படி தெரியுதோ அதுக்கு பேர் தான் வந்து பெர்செப்ஷன். ஸோ அந்த மாதிரி நம்ம பொருளுடைய பெர்செப்ஷனை டிட்டர்மைன் பண்றது. அடுத்து லாஸ்ட் அப்ஜெக்டிவ், டு டிட்டர்மைன் the degree to which marketing variable are associated. So நம்ம மார்க்கெட்டிங்காக நம்ம யூஸ் பண்ற அந்த வேரியபிள்ஸ் எந்த அளவுக்கு தொடர்புல இருக்கு அப்படிங்கறத அப்ஜெக்டிவ் வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுவோம். அடுத்து நம்ம இந்த வீடியோல லாஸ்டா பார்க்க போறது கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன். இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைனை எப்படி வகைப்படுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 different classifications இருக்கு. என்னன்னா there are 2 basic classifications of descriptive research design. அதுல first classification cross sectional studies, second வந்து longitudinal studies. cross section அப்படின்னா வந்து ஒன்னோட ஒண்ணு வேரி ஆகி போறது cross section. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா யூஜி வந்து பிகாம் படிச்சுட்டு பிஜி வந்து எம்பிஏ படிச்சீங்க அப்படின்னா அது வந்து cross section. ஸோ யூஜில நீங்க எடுத்த மேஜர் வந்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஜில நீங்க எடுத்திருக்கிற மேஜர் வந்து மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும் போது சேமா இருக்கும். இப்ப பிபிஏ எம்பிஏ சேமா இருக்கும். இப்ப கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா பிகாம் ஸ்டூடெண்ட் எம்பிஏ வருது. அப்ப யூஜில அவனோட மேஜர் என்னது காமர்ஸ், பிஜில அவனோட மேஜர் வந்து என்னது மேனேஜ்மெண்ட். சோ மாறுது பாத்தீங்களா, இதான் கிராஸ் செக்ஷன். சோ கிராஸ் செக்ஷன் ஸ்டடிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு 2500 பேர்ல நம்ம 250 பேரை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவோம் தெரியுங்களா. செலக்ட் பண்ணி ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அதே ஸ்டடி பண்ணும்போது வேற 250 பேர் எடுத்து ஸ்டடி பண்றது. இப்ப 2500ல நம்ம 250 சாம்பிள் எடுக்கணும். அப்ப 2500ல மொத்தம் எத்தனை 250 இருக்கும், 10 குரூப்பா நம்ம பிரிச்சிருப்போம். முதல் 250, ரெண்டாவது 250, மூணாவது 250, மொத்தம் 10 குரூப்பா பிரிச்சிருப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டடி பண்ணையில ஒரு 250 எடுத்துக்கிறது, செகண்ட் டைம் ஸ்டடி பண்ணையில வேற ஒரு 250 எடுத்துக்கிறது. அப்ப இந்த குரூப்பும் கிராஸ் செக்ஷன். ஏன்னா ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்காது. ஃபர்ஸ்ட் இவங்களை வச்சு ஸ்டடி பண்ணுவோம், செகண்ட் வேற ஒரு 250 இங்க இருந்து எடுப்போம், தேர்ட் வந்து இங்க இருந்து எடுப்போம். அப்ப இது எல்லாமே கிராஸ் செக்ஷன் ஸ்டடிஸ். லாஞ்சிடியூடனல் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கிற மாதிரி. லாஞ்சிடியூடனல் ஸ்டடிஸ் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 250 எடுத்து ஸ்டடி பண்ண வந்துறீங்களா, திரும்ப ஸ்டடி பண்ணும்போது திரும்ப அதே 250 எடுத்து ஸ்டடி பண்ணணும். திரும்ப மூணாவது தடவை பண்ணும்போது திரும்ப மூணாவது தடவை இதே 250.
சோ இதே 250 திரும்ப 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 ஸ்டடி பண்ணி இவங்களோட பிஹேவியர் மாறுதா, இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறுதா அப்படின்னு ஸ்டடி பண்றது லாஞ்சிடியூடல் ஸ்டடி. லாஞ்சிடியூடல் ஸ்டடிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஒரு எக்ஸாம்பிள் வந்து லாஞ்சிடியூடல் ஸ்டடி டிஸ்கஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னும் கிளியரா புரியும். சோ கிராஸ் செக்ஷனல் ஸ்டடிஸ்னா என்ன? The cross-sectional study is the most frequently used descriptive design in marketing research. So நம்ம மார்க்கெட்டிங் சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னா அதில் அதிகமா யூஸ் பண்றது வந்து கிராஸ் செக்ஷனல் ஸ்டடி தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வெவ்வேறு பீப்புள்ஸ் வந்து நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்போம். கிராஸ் செக்ஷனல் டிசைன் இன்வால்வ்ஸ் த கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எனி கிவன் சாம்பிள் ஆஃப் பாப்புலேஷன் எலமெண்ட்ஸ் ஒன்லி ஒன்ஸ். இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க நோட்ல. அதாவது நம்ம டேட்டா கலெக்ட் பண்றோம் தெரியுங்களா, கிராஸ் செக்ஷனல் டிசைன்ல நம்ம கலெக்ட் பண்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃப் த கிவன் சாம்பிள் ஆஃப் பாப்புலேஷன் ஒன்லி ஒன்ஸ். ஒரு தடவை மட்டும்தான் நம்ம அந்த சாம்பிள் சூஸ் பண்ணணும். ரெண்டாவது தடவை திரும்ப வேணும் அப்படின்னா வேற ஒரு ஆளை சூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு 250. சரிங்களா? தே மே பி எய்தர் சிங்கிள் கிராஸ் செக்ஷனல் ஆர் மல்டிபிள் கிராஸ் செக்ஷனல். அது நீங்க சிங்கிள் கிராஸ் செக்ஷனல் எடுத்துக்கலாம், இல்ல மல்டிபிள் கிராஸ் செக்ஷனலா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு தடவை தான் நீங்க டேட்டாவை ஒருத்தங்கிட்ட வாங்கணும், ரெண்டாவது தடவை வேற 250க்கு போயிட்டீங்க அப்படின்னா அதான் கிராஸ் செக்ஷனல் ஸ்டடி. இதே இது கிராஸ் செக்ஷனல் ஸ்டடியில இன்னொன்னு என்ன சொல்றாங்க பாருங்க, சாம்பிள் சர்வேஸ் ஆர் கிராஸ் செக்ஷனல் ஸ்டடிஸ் whose sample are drawn in such a way as to represent a specific population. சோ நம்ம அந்த டோட்டல் இதுல இருந்து ஸ்பெசிபிக் குறிப்பிட்ட 250 பேரை முதல்ல எடுத்துருவோம். அடுத்த தடவை அடுத்து வேற குறிப்பிட்ட 250 எடுப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 25 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள முதல் 250 சாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த 250 சாம்பிள் என்ன எடுப்போம்னு பாத்தீங்கன்னா 25ல இருந்து 30 வயசு. சோ அப்ப அடுத்த 250 30ல இருந்து 35 வயசு. அது மாதிரி ஸ்பெசிபிக்கா நம்ம சாம்பிள்ஸை இந்த கிராஸ் செக்ஷனல் ஸ்டடீஸ்ல யூஸ் பண்ணுவோம். இதே இது லாஞ்சிடியூடனல் ஸ்டடீஸா இருந்தது அப்படின்னா சோ லாஞ்சிடியூடனல் ஸ்டடீஸ்க்கு இன்னொரு பேரு பேனல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல என்ன பண்றாங்க பாருங்க, longitudinal studies are based on panel data and panel methods. So நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே தகவலை நம்ம திரும்ப திரும்ப ஒரே செட் ஆஃப் சாம்பிள்ஸ் கிட்ட நம்ம திரும்ப திரும்ப தகவல் கேட்கறதா வந்து பேனல் டேட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பேனல் மெத்தட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. A panel is a sample of respondents who are interviewed and then re-interviewed from time to time. So இங்க ரெஸ்பாண்டன்ஸ் நமக்கு பதில் அனுப்புறவங்கள முதல்ல இன்டர்வியூ பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ரீஇன்டர்வியூ திரும்ப ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணுவோம். அது மாதிரி டைம் டு டைம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி ஒரே ஆளுகிட்ட நம்ம இன்டர்வியூ பண்றோம் அப்படின்னா அதான் வந்து லாஞ்சிடியூடனல் ஸ்டடி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொன்னேன் பாத்தீங்களா. இப்ப என்னன்னா இப்ப சிகரெட் பிடிக்கிறதுனால லங்ஸ் பாதிச்சு கேன்சர் வருதா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 250 பேரை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து எவ்வளவு நாள் சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படிங்கறத ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அவங்களுடைய லங்ஸோடைய கண்டிஷனை நம்ம அப்சர்வ் பண்ணிடுவோம். அப்சர்வ் பண்ணிட்டு அவங்களை விட்டுருவோம். திரும்ப ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்ப அவங்க சிகரெட் பிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 6 மாசத்துக்கு முன்னாடி லங்ஸ் எப்படி இருந்தது, இப்ப அவங்க கண்டினியூஸா ஸ்மோக் பண்ணும் போது இப்போ அவங்க லங்ஸ் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு திரும்ப அவங்களே எடுத்து நம்ம ஸ்டடி பண்றோம் அப்படின்னா அதான் வந்து லாஞ்சிடியூடனல் ஸ்டடி. சோ இந்த மாதிரி நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல லாஞ்சிடியூடனல் ஸ்டடி தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரே ஆளே தான் சிகரெட் பிடிக்கிறாங்க, அவங்களுடைய லங்ஸினுடைய பாதிப்பை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முன்னாடி எப்படி இருந்துச்சு பின்னாடி எப்படி இருந்தது, அப்ப பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டெஸ்ட்டுக்கு நம்ம அந்த லாஞ்சிடியூடனல் ஸ்டடி யூஸ் பண்ணலாம். இதை விட்டுட்டு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் லங்ஸை டெஸ்ட் பண்ணிட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் வேற ஒருத்தர் லங்ஸ்ல போய் ஆபரேஷன் பண்ணா ஒத்துக்குவீங்களா? சோ அந்த மாதிரி ஸ்டடி வந்து இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சோ லாஞ்சிடியூடனல் ஸ்டடினா ஒரே ஆளை தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். ஜெனரலி panel data relate to the repeated measurements of the same variable. So panel data அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரே வேரியபிள் ஒரே சப்ஜெக்ட நம்ம திரும்ப திரும்ப மெஷர் பண்றது கணக்கீடு செய்யறதா வந்து இந்த லாஞ்சிடியூடனல் ஸ்டடிஸ். சோ இந்த வீடியோல நம்ம எதை டிஸ்கஸ் பண்ணோம், எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்டடிக்கும் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத முதல் 4 நிமிஷம் சொன்னேன். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடினா என்ன, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடிக்கும் டயக்னோஸ்டிக் ஸ்டடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சொன்னேன். அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன் பார்த்தோம். அதுக்கப்புறம் கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன் பார்த்தோம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சோ ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்க கொஸ்டின்ஸை வாட்ஸ்அப்ல ரைஸ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்மளுடைய 3rd டைப் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் டிசைனை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். Thank you.